பிறந்ததிலிருந்து நான் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் நான் என்ன பண்ண முடியாது, பரலோகத்திற்கு நேராக போக முடியாது. என்னுடைய ஆஸ்திகள், என்னுடைய படிப்பு, என்னுடைய காரியங்கள் என்ன பண்ண முடியாது, பரலோகத்திற்கு என்னை கொண்டு போக முடியாது. எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர் மெய்யாகவே இந்த உலகத்திற்கு வந்தார், என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக அவர் மரித்தார், அவருடைய கல்வாரி ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது, என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது என்று சொல்லி எந்த ஒரு மனுஷன் அவரை விசுவாசிக்கிறானோ, அவருடைய உண்மையாய் என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார் என்று முழுமையான ஒரு நம்பிக்கைக்குள்ளாக, ஒரு விடுதலையின் வாழ்க்கைக்குள்ளாக வருகிறானோ, ஆகவேதான் உயர்த்தப்பட்ட மோசையினால் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்ட, சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுநாதரை யாரெல்லாம் பார்த்து மெய்யாகவே இவர் எனக்காக பலியானார் என்று சொல்லி உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய எல்லா விதமான பாவங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கைகள், துணிகரமான காரியங்கள் எல்லாவற்றையும் மனம் கசந்து உங்கள் பாவங்களுக்காக அழுது மெய்யான ஒரு மனம் திரும்புதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டெடுக்க கூடிய இரட்சகராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய அநேகருடைய ரட்சிப்பு எப்படி காணப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு மேலோட்டமான ஒரு ரட்சிப்பை பெற்றிருக்கிற கர்த்தருடைய ஜனங்களா இருக்கிறபடியினாலதான் அடிக்கடி நம்ம பாவத்தில் விழுந்து 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 நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம். துணிகரமான பாவங்களை செய்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் காணப்படவில்லை.